இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஐபிஎல்லின் முதல் போட்டி மார்ச் 22ஆம் தேதி கொல்கத்தாவில் இரவு தொடங்குகிறது. மார்ச் 23ஆம் தேதி சென்னை மும்பை அணிகள் மோதுகின்றன. இந்தியன் பிரீமியர் லீக் எனப்படும் ஐபிஎல் தொடருக்கான இந்த வருடத்திற்கான அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கிறது. மார்ச் 22ஆம் தேதியிலிருந்து ஐபிஎல் போட்டிகள் தொடங்குகின்றன. முதல் போட்டி கொல்கத்தாவில் நடைபெறுகிறது. அனைவரும் எதிர்பார்க்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி விளையாடும் போட்டி மார்ச் 23ஆம் தேதி நடைபெறுகிறது என்ற செய்தியையும் பார்க்கிறோம். ஐபிஎல்லின் முதல் போட்டியில் கொல்கத்தா, பெங்களூரு அணிகள் களம் காண்கின்றன. ஐபிஎல் தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கும் அண்மை செய்தியை பார்க்கிறோம். முதல் போட்டி மார்ச் 22ஆம் தேதி இரவு 7:30 மணிக்கு கொல்கத்தாவில் நடைபெறுகிறது என்ற செய்தியும் கிடைத்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல் வந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஐபிஎல் போட்டிக்கான அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கிறது. மார்ச் 22ஆம் தேதி தொடங்குகிறது. எப்போது வரைக்கும் போட்டிகள் நடைபெறுகிறது? முதல் இனிஷியலான அந்த லீக் போட்டிகள்ல எந்தெந்த அணிகள் எந்தெந்த நாட்கள்ல களம் காண்கின்றன? திலகவதி, இந்தியாவின் கிரிக்கெட் திருவிழாவாக கருதப்படும் 18வது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிக்கான அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கிறது. மார்ச் மாதம் 22ஆம் தேதி தொடங்கும் இந்த போட்டியில முதல் போட்டியில கல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்ச் பெங்களூர் அணிகள் மோதுகின்றன. கல்கத்தால இந்த போட்டி தொடங்குகிறது. சென்னையை பொறுத்தவரை 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் போட்டியில சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை அணி, சென்னை முதல் முறையாக இந்த ஆண்டு மும்பையை எதிர்கொள்கிறது. சென்னையில வச்சு அந்த போட்டி நடைபெறுகிறது. தொடர்ச்சியாகவே பாத்தீங்கன்னா 28ஆம் தேதி ராயல் சேலஞ்ச் பெங்களூரிடம் சென்னை பல பரீட்சை நடத்துகிறது. டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் அடுத்து தொடர்ச்சியாக அனைத்து அணிகளுடனும் 2 முறை நடக்கிறது. மே மாதம் 25ஆம் தேதி வரை ஐபிஎல் போட்டி நடைபெறுகிறது. மார்ச் 22ஆம் தேதி தொடங்கும் ஐபிஎல் போட்டியானது மே 25ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. 20ஆம் தேதி குவாலிஃபயர் 1 ஹைதராபாத்திலும், 21ஆம் தேதி எலிமினேட்டர் ரவுண்ட் ஹைதராபாத்திலும் நடைபெறுகிறது. 23ஆம் தேதி மற்றும் 25ஆம் தேதி குவாலிஃபயர் 2 மற்றும் ஐபிஎல் இறுதி போட்டி கொல்கத்தாவில் நடைபெறும் என பிசிசிஐ அறிவித்திருக்கிறது. இந்த போட்டிக்கான முழு அட்டவணையும் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. பகலிரவு போட்டி, அதாவது 3:30 மணிக்கு நடைபெறும் போட்டி மற்றும் இரவு 7:30க்கு தொடங்கும் போட்டி என 2 போட்டிகள் ஒரு நாளைக்கு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம், மே மாதம் முழுவதும் ஐபிஎல் திருவிழா தொடங்க உள்ளது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக களமிறங்கும் அணிகள் மற்றும் அதனுடைய வீரர்கள் குறித்தான அவர்களுடைய எந்தெந்த வீரர்கள் எந்தெந்த அணியில் இடம்பெறுவார்கள் என்பது குறித்தான அந்த ஆக்ஷன் ஏற்கனவே நடைபெற்று முடிந்த நிலையில இந்த ஐபிஎல் போட்டி மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையை பொறுத்தவரை முக்கிய வீரர்கள் இடம்பெறுகிறார்கள். மேலும் பாத்தீங்கன்னா மீண்டும் இந்த முறை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கோப்பையை கைப்பற்றுமா அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. திலகவதி, உற்சாகத்தோடு கிரிக்கெட் ஆர்வலர்கள் எல்லாம் இதற்கு தயாராகி வருவார்கள். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பாலா. இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.